இன்றைக்கி லஞ்சுக்கு வாழைக்காய் வறுவலும் கூட வந்து தயிர் சாதமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறனால லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்து வெந்து வந்துடும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துடும். நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாத்தூளும் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக அடி பிடிக்கிற அளவுக்கு வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவல் வந்து லைட்டாக அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாத்தூளும் பெருங்காயத்தூள் அப்புறம் இந்த தேங்காய் டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அடி பிடிக்கிற டைமில் வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணும்னா தேங்காய் துருவல் கூட வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா வெடித்ததும் வரமிளகாய் 4-5 கிள்ளி போட்டு கூடவே ஜீரகம் போட்டுருங்க. வரமிளகாய் நல்லா கருகட்டும். இதை எடுத்து அப்படியே தயிரில் கொட்டி தாளித்தாலும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்தா நல்லா இருக்குங்கிறக்காக வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து தயிர் நல்லா உப்பு போட்டு விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி க்ரீமியாக தயிர் இருந்தால் தான் பிடிக்கும். அப்படியே எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. அதனால் வந்து அப்படியே விஸ்க் பண்ணி வச்சுருக்கிறதுல எடுத்து கொட்டி ஆற வச்சுருக்க சாப்பாட்டில் எடுத்து அப்படியே ஊற்றி கிளறிடலாம். வாழைக்காய் வறுவலும் லைட்டாக சிம்மில் வச்சுட்டிங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா லைட்டாக கருப்பாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் இன்னும் பட்டர் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், பால் கூட நிறையா சேர்த்துக்கலாம். நான் அப்போவே சாப்பிட்றதுனால தயிர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இல்லை லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் அப்புறம் நிறைய பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே தயிர் மாதிரி மாறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.